Hi friends, welcome to Top 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் நம்ம ஊவேசா பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ கவிஞர்கள் வந்து ஒவ்வொரு கவிஞர்களாக நம்ம தனித்தனியாக வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான கவிஞர், அதுவும் இல்லாமல் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து எந்த கவிஞர்கள் பற்றி கேட்பாங்க அப்படின்னா ஊவேசா பற்றி தான் வந்து கேட்பாங்க சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்தாலும் ஊவேசா பற்றி கொஸ்டின்ஸ் இல்லாமல் வந்து இருக்காது. அந்த அளவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய கவிஞர் தான் வந்து ஊவேசா சரிங்களா. ஸோ உங்களுக்காக ஊவேசா பற்றின எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கேதர் பண்ணி இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு ரெண்டு புக்கில் இருந்துமே வந்து பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஊவேசா பற்றி எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. கொஷின் பார்க்கலாம். ஊவேசாவினுடைய முழு பெயர் என்ன? ஆன்சர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். ஊவேசா அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன், அதான் ஊவேசா. ஊவேசாவினுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா வேங்கட ரத்னம். ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்னம். ஊவேசா பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தோன்னா திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரத்தில் வந்து பிறந்திருக்காரு. ஊவேசா பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க உத்தமதானபுரம். ஊவேசாவினுடைய தந்தை பெயர் வந்து வேங்கட சுப்பு. ஊவேசாவின் தந்தை பெயர் வேங்கட சுப்பு. ஊவேசா வாழ்ந்த காலம் வந்து பிப்ரவரி 19, 1855 ஏப்ரல் 28, 1942 வரைக்கும் வந்து வாழ்ந்திருக்கார். இவருடைய காலம் 1855 1942 வரைக்கும். ஊவே சாமிநாதர் யாரிடம் கல்வி பயின்றார்? ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரிடம். ஊவேசா யாரிடம் கல்வி பயின்றார்? ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஊவேசாவிற்கு யாருடைய, அதாவது இவருடைய ஆசிரியர் இவருக்கு வைத்த பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாமிநாதன். ஊவேசாவிற்கு சாமிநாதன் என பெயர் வைத்தவர் வந்து அவருடைய ஆசிரியர். ஊவேசாவினுடைய நினைவு இல்லம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் உத்தமதானபுரத்தில். ஊவேசாவின் நினைவு இல்லம் அமைந்துள்ள இடம் உத்தமதானபுரம். ஊவேசால் நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1942. ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1942. ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? ஆன்சர் ஜியுபோ, சூலியன், வின்சோன். ஊவேசாவினுடைய தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யாருன்னு பார்த்தோன்னா ஜியுபோ, சூலியன், வின்சோன். ஊவேசா வாழ்க்கை வரலாறு எந்த பெயரில் நூலாக வெளிவந்தது? ஆன்சர் என் சரிதம். ஊவேசா வாழ்க்கை வரலாறு எந்த பெயரில் நூலாக வெளிவந்தது? ஆன்சர் என் சரிதம். ஊவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆன்சர் ஆனந்த விகடன். ஊவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக வந்து அவர் எழுதினார்? ஆன்சர் ஆனந்த விகடன். நடுவண் அரசு ஊவேசாவிற்கு எப்போது அஞ்சல் தலை வெளியிட்டது? ஆன்சர் 2006. நடுவண் அரசால் ஊவேசாவிற்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 2006. ஆற்றில் இட்ட ஏடுகளை ஊவேசா எடுத்த இடம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி. ஆற்றில் இட்ட ஏடுகளை ஊவேசா எடுத்த இடம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி. ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விடும் பழக்கம் எங்கு காணப்பட்டதாக ஊவேசா கூறுகிறார்? ஆன்சர் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில். ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விடும் பழக்கம் எங்கு காணப்பட்டதாக ஊவேசா கூறுகிறார்? ஆன்சர் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா. தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் ஊவேசா. ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் ஊவே சாமிநாதர். குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்கள் இருந்தன? ஆன்சர் 99. குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்கள் வந்து இருந்தன? ஆன்சர் 99. ஊவே சாமிநாதருக்கு குறிஞ்சிப்பாட்டில் உள்ள 99 வகையான பூக்களில் எத்தனை வகையான பூக்களின் பெயர் வந்து கிடைக்கவில்லை? ஆன்சர் 3 வகையான பூக்களுக்கு.
உவே சாமிநாதருக்கு தமிழ் பணிக்கு உதவியவர் தியாகராஜ செட்டியார். உவேசா சாமிநாதருக்கு தமிழ் பணிக்கு உதவியவர் தியாகராஜ செட்டியார். கும்பகோண அரசு கலை கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் உவேசா. கும்பகோணம் அரசு கலை கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் உவேசா. உவே சாமிநாதருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் ராமசாமி முதலியார். உவேசாவிற்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் ராமசாமி முதலியார். உவேசாவை தமிழ் தாத்தா என அழைத்தவர் கல்கி. உவேசாவை தமிழ் தாத்தா என அழைத்தவர் கல்கி. உவேசாவிற்கு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் குரு மீது ஒரு சீடன் கொண்டுள்ள மதிப்பை நன்கு எடுத்துரைக்கிறது. உவேசா முதலில் பதிப்பித்த காப்பியம் எது? ஆன்சர் சீவக சிந்தாமணி. உவேசா முதலில் பதிப்பித்த காப்பியம் சீவக சிந்தாமணி. உவேசா முதலில் பதிப்பித்த நூல் வேணுலிங்க விழாச்சிறப்பு. உவேசா முதலில் பதிப்பித்த நூல் வேணுலிங்க விழாச்சிறப்பு. யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உவேசா. யார் காப்பார் என தமிழ் அன்னை ஏங்கிய போது யான் காப்பேன் என எழுந்தவர் உவேசா. பிள்ளைகளுக்கு மணல்தான் ஸ்லேடு பனையோடுதான் புத்தகம் எழுத்தாணியே பேனா என்று கூறியவர் உவேசா. பிள்ளைகளுக்கு மணல்தான் ஸ்லேடு பனையோடுதான் புத்தகம் எழுத்தாணியே பேனா என்று கூறியவர் உவேசா. உயிர் மீட்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட இலக்கிய கட்டுரை எழுதியவர் உவேசா. உவேசா உயிர் மீட்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட இலக்கிய கட்டுரையை எழுதியவர் உவே சாமிநாதர். பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் உவே சாமிநாதர். இவர் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க பாடுபட்டவர். 1932 சென்னை பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் உவேசா. 1932 சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் யாருடைய சிலை நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் உவேசா சிலை. சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் உவேசாவினுடைய சிலை நிறுவப்பட்டிருக்கு. 1894 புறநானூறு இந்த நூலை பதிப்பித்தவர் உவேசா. புறநானூற்றை பதிப்பித்தவர் உவேசா. என்ன ஆண்டு? 1894. உவேசாவை பார்த்து இந்த பெரியவன் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் காந்தியடிகள். உவேசாவை பார்த்து இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் காந்தியடிகள். 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டிற்குரிய காந்தியடிகள் தலைமை ஏற்றார். உவேசா வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்க நாட்குறிப்பு பற்றி கூறியவர் உவேசா. உவேசாவினுடைய சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம். பதிப்புத்துறையின் வேந்தன் என அழைக்கப்படுறாரு. பதிப்புத்துறையின் வேந்தன் என அழைக்கப்படுபவர் உவேசா. 1906 சென்னை அரசாங்கம் மகோபாத்தியாய என்ற பட்டத்தை உவேசாவிற்கு வழங்கியது. ஆண்டு 1906 மகோபாத்தியாய என்ற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. 1917 பாரத தரும் மகா மண்டலத்தார் யாருக்கு திராவிட வித்யா பூஷணம் என்ற பட்டத்தை வழங்கினார்? ஆன்சர் உவேசாவிற்கு. 1925 சங்கராச்சாரியார் யாருக்கு தட்சிணாத்திய கலாநிதி என்ற பட்டத்தை வழங்கினார்? ஆன்சர் உவேசாவிற்கு. தட்சிணாத்திய கலாநிதி என்ற பட்டத்தை சங்கராச்சாரியார் உவேசாவிற்கு கொடுத்துருக்காரு. என்ன ஆண்டுனா 1925. 1932 சென்னை பல்கலைக்கழகம் யாருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது? ஆன்சர் உவேசா.
ஆங்கிலேயர் காலத்தில் அளிக்கப்பட்ட முதலும் கடைசியுமான டாக்டர் பட்டம் வந்து உவேசாவிற்கு உரியது. ஆங்கிலேயர் காலத்தில் அளிக்கப்பட்ட முதலும் கடைசியுமான டாக்டர் பட்டம் உவேசாவிற்கு வழங்கப்பட்டது. உவேசா எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா நல்லுரை கோவை, தியாகராச செட்டியார் சரித்திரம், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், நினைவு மஞ்சரி, என் சரிதம் போன்றவை. உவேசா பணியாற்றியது எந்தெந்த பணிகள்லாம் அவர் இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா கும்பகோண கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரியில் முதல்வராக வந்து பணியாற்றியிருக்காரு. கும்பகோண கல்லூரியில் தமிழ் ஆசிரியர், சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியர், சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரியில் வந்து முதல்வராக வந்து பணியாற்றியிருக்காரு. ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் எங்கெங்கு? ஆன்சர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னையில் இருக்குது. அரசு ஆவண காப்பகம் சென்னையில் இருக்குது. உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னையில் இருக்குது. சரஸ்வதி மகால் நூலகம் இது தஞ்சாவூரில் இருக்குது. இந்த 4 இடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்படுது. அடுத்தது வந்து உவே சாமிநாதர் பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த நூல்கள் எல்லாமே வந்து ஓலைச்சுவடிகளை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஓலைச்சுவடிகள்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு புத்தகமாக அச்சிட்டு கொடுக்குறதெல்லாம் ஒரு பெரிய முயற்சி வந்து எடுத்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவர் அச்சிட்ட நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? 8 தொகை, 10 பாட்டு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பிராணங்கள், உலா, கோவை, தூது இலக்கியங்கள், வெண்பா நூல்கள், அந்தாதி, பரணி, மும்மணி கோவை, இரட்டை மணி மாலை, பிற பிரபந்தங்கள், மொத்தம் 15 நூல்களை வந்து அவர் வந்து பதிப்பிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம உவேசா பற்றின கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் உவேசா சாமிநாதர் பற்றின கொஷின்ஸ் இல்லாமல் வந்து இருக்காது. அந்தளவுக்கு நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து உவேசா குறிப்புகளை வந்து இருக்குது. ஸோ உங்களுக்காக நம்ம 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் 2 புக்கில் இருக்க பாயிண்ட்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உவேசா பற்றி எந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாலும் உங்களால் கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து முக்கியமான வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டாப் 7 தமிழில் வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், தமிழுக்கும் ஜிகேக்கும். சரிங்களா? ஸோ தமிழ் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 7 மணிக்கு வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஜிகே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மதியானம் 2 மணிக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து வருது. சரிங்களா? ஸோ 2 டெஸ்ட்டுமே வந்து மிஸ் பண்ணாமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.